இங்கே திருக்கு வந்துட்டு லக்ஷ்மி வந்து தண்ணியெல்லாம் எடுத்து வந்து கொடுக்குறாங்க. அப்புறம் அவர் அங்கேயே சாஞ்சு படுத்துறாரு. கொஞ்ச நேரம் பார்த்து லக்ஷ்மி வந்து எழுப்புறாங்க. இங்கெல்லாம் சரியாக தூங்க முடியாது, கொஞ்சம் பூச்சி கூட்டம் எதுனா வந்துச்சுன்னா கடிச்சிடும், நீங்கள் வாங்க உங்களுக்காக ஒரு இடம் ரெடி பண்ணியிருக்கேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒரு 2 மரத்துக்கு நடுவில் அவங்க புடவை கட்டி வச்சுருக்காங்க. இந்த தொட்டியில் படுத்துங்கன்னு சொல்ல ஷாக்கையரை திரு அப்புறம் படுத்துக்கிறாங்க. அப்புறம் இவங்க வந்துட்டு கீழே வந்துட்டு படுத்துக்கிறாங்க. பேக் வச்சுக்கிட்டு அப்படியே படுத்துக்கிறாங்க நம்ம லக்ஷ்மி. அம்மாவும் பேர் என்ன, ஏதோ ஒரு அவசரத்தில் வந்துட்டு தாலி கட்டிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, என் பேர் மகாலட்சுமி, எல்லோரும் லக்ஷ்மின்னு கூப்பிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஓ சரி சரி அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்புறம் தூங்கிடுறாங்க. அப்புறம் மறுநாள் காலையில் வந்துட்டு இது பண்ணுறாங்க. இங்கே திவ்யா அழுதுகிட்டே இருக்கிறாங்க. என்னாச்சுன்னு தெரியலையே திருவுக்கு, இப்படி நடந்ததே இல்லைன்ட்டு. அப்புறம் அவங்க அப்பா வந்தோடனே அவங்க அப்பா கிட்ட சொல்லி அழுதுட்டு இருக்கிறாங்க. அப்புறம் அவங்க அம்மா வந்துட்டு, ஏண்டி நீ எதுக்கு அழுதுட்டு இருக்க, அவன் எதுவாக இருந்தாலும் ஃபோன் பண்ணி சொல்லணும்ல, அவன் எப்பேற்பட்டவன் பாருன்னு சொல்லிட்டு திரு மேலே கோவப்பட, திரு அப்படியாப்பட்டவன் இல்லைம்மா, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கா அதனால தான் சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. என்னடி கோவப்பட்டிருக்க, நீ போ நான் பேசிக்கிறேன்னு சொன்னாங்க. திரு வரட்டும், அப்புறம் அவனுக்கு இருக்கு, என் பொண்ணையே அழ வச்சிட்டான் அவன் அப்படின்னு அவங்க அப்பா சொல்ல, அப்புறமா சிரிச்சுக்கிறாங்க. வீடு கண்டிப்பாக வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே திருவும் லக்ஷ்மியும் வந்துட்டு கிளம்பி போயிட்டுருக்காங்க. அப்போ ஒரு ஹோட்டல்கிட்ட நிறுத்துறாங்க சாப்பிட்றதுக்காக. அப்போது இறங்கி போகும்போது ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து இடிச்சிடுறாங்க. திருவா அப்போ வந்து இல்லையா பார்த்து போக மாட்டேன்னு இன்ஸ்பெக்டர் கோவப்பட, உடனே வந்துட்டு சாரி அவர் தெரியாமல் பண்ணிட்டாருன்ற மாதிரி வந்து கெஞ்சுறாங்க. லக்ஷ்மி, என்னம்மா புதுசாக கல்யாணமாச்சா, அவன் புருஷன் அப்படின்னு கேட்க, ஆமாங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த ஊர் அப்படின்னு சொல்லி கேட்க, இங்கே தான் பக்கத்தில் அந்த ஊரில் கோயிலெல்லாம் இருக்குது, நீங்கள் வாங்க, நீங்கள் வந்து சாமி கும்பிட்டிங்கன்னா நீங்கள் பெரிய அதிகாரியாக இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிம்மான்னு சிரிச்சுக்கிட்டே நம்ம இன்ஸ்பெக்டர் போகிறாரு. அப்புறம் உள்ளே போனோடனே வந்துட்டு என்ன வேணும்னு சொல்லி கேட்குறாரு. திரு உட்கார வச்சுட்டு அவங்க முழிக்க, அப்புறமா 2 ஜூஸ்ன்னு சொல்லிடுறாரு. ஜூஸ் கொண்டு வந்து கொடுத்தவொடனே ஒரே நிமிஷம்னு சொல்லிட்டு ஃபோன் வருதுன்னு சொல்லிட்டு திவ்யா கிட்டே பேசுகிறதுக்காக இவர் போயிடுறாரு. அப்புறம் திவ்யா கிட்ட தூரத்துலேருந்து பேசிட்டு இருக்காங்க. திவ்யா அழுதுகிட்டே, என்னாச்சு, ஒன்றும் இல்லை, சிக்னல் கிடைக்கல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இங்கே ஜூஸ் குடிக்கும்போது மேலேயே ஊற்றிக்குது லக்ஷ்மிக்கு. உடனே அதை இது பண்ணுறதுக்காக அலசறதுக்காக போகிறாங்க. அப்போ அலசிக்கிட்டு வரும்போது வந்துட்டு திரு வந்துட்டு திவ்யா கிட்டே வந்துட்டு, ஐ லவ் யூ, நான் உன்னை தானே கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், உங்ககிட்ட ஏதாவது மறைச்சிருக்கேனா அப்படி இப்படின்னு சொல்கிறத கேட்டோன்னே ஷாக் ஆகிறாங்க. அப்புறம் வந்து உட்காந்துட்டு, என்னது இது, ராஜகுமாரன் வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணுறானா, அவருக்கு இடைஞ்சலாக நான் இருக்கவே மாட்டேன் கண்டிப்பாக, அவர் வந்து அந்த பொண்ணோடவே வாழட்டும், நான் யாரோட வாழ்க்கைக்கு நடுவுலையும் போக மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப பார்க்குறாங்க. இன்னொரு பக்கம் இங்கே கஜேந்திரன் வந்துட்டு தூங்கிட்டு இருக்கிறாரு. அப்போ காலையில் எழுந்திரிக்கும் போது எப்பவும் போல் லக்ஷ்மி காப்பி ஏற்றணும் கத்திட்டு இருக்கிறாரு. அப்போது இங்கே பார்த்திங்கன்னா லக்ஷ்மியோட அண்ணன் பொட்டாட்டி வந்துட்டு அண்ணி வந்துட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க பயந்துக்கிட்டே. ஆனால் அவர் வந்து லக்ஷ்மி தான் வந்திருக்காங்கன்னு நினச்சிட்டு லக்ஷ்மி கையை பிடிக்கிற மாதிரி அவங்க கையை பிடிச்சி இழுத்துட்டு இருக்காங்க. அப்புறமா அவங்க அங்கே எஸ்கேப் ஆகி ஓடிட, அவங்க அக்கா பையனும் வந்துட்டு, என்ன மாமா நீங்கள் அப்படின்னு சொல்லி கோவப்பட்டுட்டு இருக்காங்க. அது லக்ஷ்மி தான் இருக்காங்க. டேய் லக்ஷ்மி இல்லைடா, எனக்கு லக்ஷ்மி வேணும்னு கத்தி இது பண்ணிட்டு இருக்கிறாரு. அதோட எபிசோட் முடியுது.